ஓகே வேற எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது தாங்க சார் வருவாங்க. எப்பவுமே ஃபோன்ல எப்பயுமே அவங்க ரீல்ஸ் பார்த்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் அக்கா இது செய்யலாம், இதை நான் செய்யறேன் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சு கொடுமைப்படுத்துவாங்க சார். சார் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சார். வேலை செய்யலன்னு கேக்குறாங்க, செஞ்சா இப்படி குறை சொல்றாங்க. அப்புறம் எப்படி நாங்க செய்வோம்? நாங்க ஏன் செய்யணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதாவது ரெகுலரா சமைக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா லாஜிக், நம்மளே எப்பவாவது உள்ள வர ஆட்டத்துக்கு வர ஆளு. முதல்ல சமைக்க விடணும் சார். நாங்க சமைக்கிறோம்னு அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்களே. ஆமா அதானே பண்றீங்க. சமைச்சு கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா சொல்லலாம் சார். அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே, உங்க வீட்டுல நீங்க பெரிய மருமகள் இன்னைக்கு இருக்கீங்க, சின்ன மருமகள் வந்த பின்னால எதெல்லாம் நீங்க அடங்கி போக வேண்டியிருந்துச்சு? குறிப்பா வந்து ரூமா ரூம்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க எடுத்துக்கட்டும் மாடி ரூமை, நீ வந்து கீழே இருந்துக்கம்மா, அவங்க சின்ன பொண்ணு தானே இப்போ தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அவங்களுக்கு விட்டு கொடுக்க சொல்லிடுவாங்க. சரி ஓகே தானம்மா. அது முடியாது சார். எப்படி சார் இன்னைக்கு தானே அவங்க கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, வந்த உடனே அவங்க கிட்ட ரூமை கொடுக்கணுன்றாங்க. அந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் குறையுது தானே சார். இப்போ அந்த ரூமை கீழே கொடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தானே, அப்புறம் என்ன? சார் நாங்கள் டெலிவரி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் சார். இங்கே மேரேஜ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் மேரேஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே நான் வரேன், என்னோட கட்டிலே காணோம் என் ரூமில். எங்கள் ஹஸ்பண்ட் கேட்குற எங்கே நம்ம கட்டில காணோன்னு கேட்டால் அந்த கட்டில் வந்து மாடிக்கு போயிடுச்சு. ஏன் மாடிக்கு போச்சு, யாரை கேட்டீங்க? என் கட்டில் எப்படி நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் எப்படி எடுக்கலாம்? என் தம்பிக்கு விட்டுட்டாங்க அந்த ரூமு. அந்த வீடு கட்டந்தே எங்கள் ஹஸ்பண்ட் சார்ஸ் கட்டினாங்க. அந்த மாதிரி கோவம் வருது அப்படின்னு ஒரு முறை முறைச்சாங்க. போ பேசிக்கிட்டே இருக்கேன், குறுக்க முறைச்சிங்களே போ. நான் பார்த்தேன் நான். எறும்பு புற்று கட்டி வைக்குமா, அழகான ஒரு பாம்பு வந்து உள்ளே ஒளிஞ்சிக்குமா. அது மாதிரி நான் கட்டி வச்ச அந்த ரூமை வீடு எங்கள் ஹஸ்பண்ட் கட்டினது. நாங்கள் வந்தது என் கட்டில் ஃபர்ஸ்ட் வெளில போச்சு. அதாவது மாடிக்கு போச்சு, வெளில போன மாதிரி தான் அர்த்தம் அது. அதுக்கப்புறம் நாங்களே வெளியில் அனுப்பிட்டாங்க. அவங்க ஜம்முன்னு வாழறாங்க சார் அந்த வீட்டில். வீட்டில். போயிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆமாம் சார், நாங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்காக வந்துட்டோம். நீங்க தானே வந்தீங்க? இல்லை சார், ஸ்கூலில் வந்து இப்போ சார் ஸ்டார்டிங்கில் நாங்கள் மாடியில் இருந்தோம். எந்த சூழல் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுன்னு கேட்குறேன். அது நான் ஸ்கூலுக்காக வந்தேன் சார். அது என்னோட பசங்க ஸ்கூலுக்காக வந்தது. ஒரு ஆள் ஒரு பக்கம் தான் நிக்கணும். நான் எதுக்கு யார் அனுப்புனான்னு நான் கேட்டேன். ஸ்கூலுக்காக நீங்க போனீங்க. அவங்க என்ன பண்ணாங்க? என்னையே பண்ண சொல்றாங்க. நான் எவ்வளவு வேலை செய்யறது? நானும் வேலைக்கு போறேன்ல சார். நான் வீட்ல இருந்தா பரவாயில்ல. நீங்க ஸ்கூலுக்காக போனீங்களா இல்ல வீட்ல வேலை இருக்குங்க போனீங்களா? எது உண்மை? அங்க என்னோட வேலை எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருந்ததுனால வீட்டை விட்டு, அதாவது எனக்கு அந்த வீடு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க பேசுற சுச்சுவேஷன்ஸ் இது தம்பிக்கு தான் எங்க ஹஸ்பண்ட் பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டை விட்டு வெளில போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் நம்ம வீடு தானேன்னு கேட்டா, இல்ல எங்க அம்மா சொல்லிட்டாங்க இது தம்பிக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடு கட்டறது யாரு? எங்க ஹஸ்பண்ட் தான் சார் லோன் போட்டு கட்டினாங்க. அப்ப எப்படி நீங்க வெளியே போவீங்க? அதுதான் சார் பண்றாங்க அவங்க. இன்னொன்னு சார், எனக்கு பூஜை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பூஜைனா அந்த பூஜை பாத்திரம்லாம் அழகா கிளீனா கழுவி நான் ரொம்ப ரசிச்சு அந்த பூஜை பண்ணும்போது பாட்டு பாடிட்டே பண்ணுவேன் சார், ஸ்லோகம் சொல்லிட்டு. நாம இவ்வளோத்தரி சமையல் பண்ணிட்டு அந்த பூஜை பாத்திரம் நம்ம எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு பூஜை பண்ண வரதுக்குள்ளே விளக்கேற்றி அவங்க ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க சார் பூஜையை முடிச்சுட்டு. சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுல்ல, கடகடன்னு படிச்சுட்டு நான் அதுக்கு நீங்க போலாம்ல சார். ஏன் இதுல தலையிடுறீங்க? எனக்கு அந்த பூஜையை வந்து ஸ்லோகம் சொல்லி பாட்டு பாடி நான் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து பாடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நீ என்னமா பெரிய மரம் லெஃப்ட்ல டீல் பண்ற? நீ வா போ. இதேதான் சார் பண்ணுவாங்க. சரி, அவங்க வீட்டை விட்டு வெளில போனாங்க, வேலை ஜாஸ்தியா இருக்கு, வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. வீட்டையே பிடிங்கிட்டாங்க நான் என்ன சார் பண்ண முடியும்? அவங்களே போறாங்க, சரி போறது நமக்கு என்ன அப்படின்னு. ஆனா அந்த அம்மா சொல்லும்போது அவங்களா போன மாதிரி எனக்கு தெரியல. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். நானும் அனுப்பல சார், அவங்களே தான் போனாங்க. சரி, நீங்க கிளம்புற சொன்னப்போ நீங்க வந்து இருங்க அப்படின்னு சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னீங்க? இருங்கக்கா ஏன் போறீங்க அப்படி கேட்டேன். சொல்லவே இல்ல சார். ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஜால்ரா தட்டினாங்க சார். சிங் சாங் பண்ணாங்க சார். போய் நான் சொன்னேன் சார் போவாதீங்க, ஏன் சொல்லிருப்பாங்க. நம்புறீங்களா சார்? நீங்க நம்புறீங்களா? இதுல என்னைய உருட்ட கூடாது.